ஓடிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல அப்படியே தூங்குற மாதிரியே போகுது. எனக்கு பிடிக்கல. எப்படி இருக்குதுன்னு செகண்ட் ஹாஃப் ஒவ்வொருத்தனும் சொல்றான். மயிராட்டம் படம் வச்சிருக்க சூர்யா, என்னடா கதை உனக்கு தெரியுமா? கதை நடிக்கிறதுக்கு உனக்கு சூர்யாவுடைய படத்துக்கு முன்னாடி அமரன் வந்தது. செம்ம ஹிட் கதை. சூப்பரா இருந்தது. உண்மையான ஸ்டோரி அது. ஹலோ, உங்கள் அன்பு நண்பன் விஜய் பிளாக்கி. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எதை பார்க்க வந்திருக்கோம்னா, நம்ம சேனல்ல புதுசா வெற்றிகரமா ஓடி போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, சூர்யாவுடைய ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே தல தீபாவளி தான் கொண்டாடுறாங்க. எல்லாருமே தியேட்டர்ல என்ஜாய் பண்ணி கொண்டாடுறாங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னா 7 மணி ஷோ என்ஜாய் பண்ணி கொண்டாடுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 8 மணி ஷோ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல பிரமாண்டமாக போயிட்டு இருக்கு. நானும் போய் பார்த்தேன். செம்ம எஃபெக்ட். நான் எதிர்பார்த்திருந்தது கங்குவா அந்த மூவி. இப்போ இந்த கங்குவா வந்து சிறுத்தை சிவா வந்து சூர்யாவுடைய ஆக்ஷன்ல வித்தியாசமான செதுக்கி இருக்கிறார் கதையை வச்சு. அவர் என்னென்ன பண்ணலாம் சூர்யா வச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதையை வித்தியாசமா பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு நான் அந்த கெஸ்ஸிங்ல உள்ள போனேன். டிஎஸ்பி சொல்ல தேவையில்ல. ஏற்கனவே சூர்யாவுடைய ஜேர்னில வந்து மியூசிக்லாம் போட்டு உங்களை எல்லாருமே கவர் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி தான் ஹீரோயினி சொல்ல தேவையில்ல. சின்னொன்று பாட்டில் வராங்க. கலகலப்பா ஒரு காமெடி ஜேர்னி. யோகி பாபு, இந்த கின்ஸ்லி அண்ணன், இவங்களுடைய ஜேர்னி கலகலப்பா போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போருக்குள்ளது. அந்த காலத்துல நடக்கிற அந்த போர் சண்டே அப்படியே விறுவிறுப்பா ஓடிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல அப்படியே தூங்குற மாதிரியே போகுது. எனக்கு பிடிக்கல செகண்ட் ஹாஃப்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப போரிங் சொல்ல, ஓரளவுக்கு கதை மேட்ச் பண்ற மாதிரி இல்லை. படத்தை முடிச்சுட்டு நான் வெளியே வரேன். நிறையப்படி ரிவ்யூ நான் கேட்குறேன். நான் சொல்ல ரிவ்யூ என்னென்ன பேசுறாங்க, ஆடியன்ஸோட எஃபெக்ட் எப்படி இருக்குதுன்னு நான் கேட்குறேன். ஒவ்வொருத்தனும் சொல்றான். மயிராட்டம் படம் வச்சிருக்க சூர்யா, என்னடா கதை உனக்கு தெரியுமா? கதை நடிக்கிறதுக்கு உனக்கு தெரியுமா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பேட் வைஸ்ல திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சூர்யாவை. என்ன காண்டுன்னு தெரியல சூர்யாவை திட்டுறதுக்கு. ஏன்டா நாய்ங்களா, சும்மாவே வந்து நல்லா இருக்கிற படம் தளபதி படம்லாம் ஓட வைக்கிறீங்க. இப்போ சூர்யாவுடைய படத்துக்கு முன்னாடி அமரன் வந்தது. செம்ம ஹிட் கதை. சூப்பரா இருந்தது. உண்மையான ஸ்டோரி அது. அதுல கதைன்னா உண்மை கிடையாது. ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி ஜேர்னி அழகா கொண்டு போயிருக்காங்க. சூப்பரா இந்த படம் பார்க்கறதுக்கு. மிலிட்ரி அது ஒரு நல்ல ஜேர்னி. அதே மாதிரி அதை எப்படி என்ஜாய் பண்ணீங்களோ படம் பார்க்கறதுக்கு, அதே மாதிரி இதுல வந்து நீங்க என்ஜாய் பண்ணுங்க. அதுல நேரத்துக்கு படம் பிடிக்குது பிடிக்கல அது அப்புறப்பட்ட விஷயம். மைக்க பிடிச்சிக்கணும். 4 வாரத்தை நீங்க படத்தை பார்த்தவொடனே 4 வாரத்தை அழகா பேசிட்டு போகலாம். ஓகேங்களா? எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்கல. இந்த சீன் நல்லா இல்லை, இந்த சீன் நல்லா இருக்கு. எதுக்கு காமெடி ஜேர்னி வச்சிருங்க? எதுக்கு அந்த போராட்டம் வருது? எதுக்கு சண்டை போடுறாங்க படத்துல? படத்துல ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு. ஸ்டோரி கேமரா ஆங்கிள் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி சூப்பரா இருக்கு. டைரக்ஷன் சூப்பரா பண்ணியிருக்காங்க. இது மாதிரி அழகா மியூசிக் டிஎஸ்பி சூப்பரா போட்டிருக்காங்க. இது போல அழகா சொல்லிட்டு போயிடலாம்ல. இந்த மயிறு ஈரு பேட் வாய்ஸ்ல நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க சில பேர். அதை பார்க்கும்போது தியேட்டர்லயே நான் வந்து கொந்தளிச்சிட்டேன். நாடா இது இவ்வளோலாம் வந்து தியேட்டர்ல அப்போ எப்படி இருந்து தியேட்டர் உள்ள வந்து எனக்கே கதை புரியல. ஏன்னா பசங்களுடைய ஆடியன்ஸோடைய எஃபெக்ட், சவுண்ட் எஃபெக்ட் இருந்தது. தியேட்டருடைய அந்த பிஜிஎம் போட்ட பிஜிஎம் அந்த பக்கபலமா அந்த கதைக்கே வந்து பக்கபலமா இருந்து பிஜிஎம் தான். கதை ஒண்ணுமே புரியல. எனக்கே புரியல. என்னன்னா ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ யாருக்கு இருந்தாலும் புரியாது. கதை புரியாது. சத்தியமா புரியவே இல்லை. என்னன்னா முன்ன ஒரு 2 நாள் கழிச்சு ஞாயிற்றுக்கிழமை இல்லைனா சம்திங் அந்த ஜேர்னில அப்பதான் கூட்டம் கம்மியாகும். நல்லா இருக்கும் படம் பார்க்கறதுக்கு. விஷுவல் நம்மளுக்கு புரியும் கதை எப்படி இருக்குதுன்னு. அப்பதான் திரும்ப உன போய் இன்னொரு ஸ்டால் இன்னொரு நாளும் வந்து நான் கதையை நான் பார்க்க போறேன். படமும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தெரிய வரும். ஃபர்ஸ்ட் நாள் பார்த்ததுக்கு வந்து என்ஜாய்மெண்ட் இல்லை. ஏன்னா கதை எனக்கு சத்தியமாவும் புரியல. நான் ஓப்பனா சொல்ல போனா இதுல வேற இல்லாம ஆடியன்ஸ் எஃபெக்ட் விட்டுருங்க. நம்ம ப்ளூ சட்டை மாறன் வந்து எப்படி சொல்லியிருக்கேன்னா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நல்லா பேசிட்டு இருக்கு. இந்த பாரு கதை இல்ல சூர்யாவுக்கு ஒரு ஆக்ஷன் இல்ல. கதை எதுக்கு தான் கொடுத்தாரு, இவர் எதுக்கு தான் தேர்ந்தெடுத்தாரு சிவா கிட்ட இருந்து, நடிப்பு இல்ல. அதுவும் இந்த யோகி பாபுன்னு காமெடி ஒரு 15 நிமிஷம் 15 செகண்ட் எடுத்துன்னு வரானுங்க. மயிராட்டம் எடுத்துன்னு வந்திருக்காங்க. காமெடி எதுக்கு தான் எடுத்துன்னு வராங்கன்னு தெரியல அப்படின்னு தலைவன் வந்து வேற ரகத்துல பேசுறாரு. ஏன்டா உங்களுக்கு எல்லாம் கதையை பத்தி தான் பேச தெரியும், டைரக்டருடைய ஒரு உழைப்பு தெரியாது. நடிக்கிறதுக்கு அந்த சூர்யாவுடைய ஆக்டிங் எல்லா படத்துலயும் வந்து நல்லா நடிச்சிருக்கான் தலைவன். அப்பெல்லாம் நீங்க பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு படத்துல ஹார்ட் ஒர்க் கொடுத்து நடிக்கும் போது அந்த ஹார்ட் ஒர்க்ல வந்து அவங்களுடைய கஷ்டம் தெரியல உங்களுக்கு. ஈஸியா வாயத்தை வந்து அழகா கூவத்துல கொப்பளிக்கிற மாதிரி அழகா குடிச்சிட்டு போயிருங்க. உங்களுக்கு எல்லாம் மானம் சூடு சொரணம் எதுவுமே இல்லையா? கேக்குறேன், நான் கேக்குறேன். என்னன்னா நீ கூட தான் ஒரு படம் எடுத்த, எப்படி போயிருந்தது? மக்கள் வந்து காரி துப்பல உன்ன? ஏன்டா மத்தவங்களை வந்து கோவப்படுத்துற மாதிரியே நீ பேசுவியா இல்லை எப்படின்னு தெரியல.
தலைவா உன்னதான் கேக்குறேன். சரியா? நீ பேசு. ஆனா நியாயமா பேசு படத்த பார்த்துட்டு. ஓகேவா? மத்தவங்கள வந்து கோவப்படுத்துற மாரி பேசாத. ஏன்னா, நான் வந்து எதுக்கு பேசுறேன்னா, அந்த ஒரு உழைப்புக்கு நானும் சினிமாக்காரன் தான். ஓகேவா? நானும் சினிமாவோட எவ்வளோ ஹார்ட் ஒர்க்ல போட்டு நானும் நடிச்சுன்னு தான் இருக்கேன். ஓகேவா? சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சுட்டு தான் இருக்கேன். பெரிய படத்துல நடிச்சுட்டு இருக்கேன். அதே மாரி இல்லாம, அந்த சினிமாவுடைய என்ன ஹார்ட் ஒர்க் போடுறாங்களோ, அந்த கதை தான் தெரியும். உனக்கு புடிச்சிருக்கு, புடிக்கல. அது வித்தியாசமா சொல்லிட்டு போ. அது என்னத்துக்கு மத்தவங்கள படமே பார்க்காதன்னா, இன்னும் 2 நாள்ல தெரிஞ்சிரும் கலெக்ஷனு. படமே வந்து தியேட்டர்ல மூடிட்டு போயிடுவாங்க. படம் ஓடாது. கலெக்ஷன் அல்லாது. இதெல்லாம் தேவையா? புடிச்சிருக்கு, புடிக்கல. மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. உனக்கோசம் படம் எடுக்கல. நம்மளுடைய சூர்யா வந்து நடிச்சது பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபேன்ஸ் பேஜுக்கோசம் நடிச்சிருக்காரு. படம் புடிக்குது, புடிக்கல. அது அப்புறடைய விஷயம். அவருடைய ஃபேன்ஸ் பேஜுக்கு பிடிக்கிறாங்க. அவருக்குன்னு தனியா ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு. ஆனா நெறைய பேர் வந்து என்ஜாய் பண்ணி படம் பார்க்குறாங்க. இன்னும் வரும் நானும் வந்து அந்த காமெடி ஜர்னி, லவ் ஜர்னிலாம் அதுல இருக்குமா, இருக்காதுன்னு தெரியல. நான் உள்ள போம்போது. பட் இருந்தாலும் சின்னதா அந்த பாட்டுக்கு தேவை. அதெல்லாம் குடுத்துருந்தாங்க. காமெடி நல்லா இருக்கு. படமும் ஓரளவுக்கு சூப்பரா இருக்கு. ஆ பார்க்கலாம். ஒன்ஸ் மோர் ஒன் டைம் வாட்சிங் படம் மூவி கங்குவா. ஆனா டைட்டிலுக்கு ஏத்த மாரி தான் நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு சூர்யா அண்ணன். சூப்பரா இருக்கு. கேமரா ஆங்கிள், ஆ டைரக்ஷன், டயலாக் டெலிவரி, லொகேஷன்ஸு, அந்த கிராபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. செம்மையா இருக்கு. எல்லாமே சூப்பர். வெல் ஆல் ஒர்க்கிங் சூப்பர். ஆல் டீமுக்கு நான் சல்யூட் அடிக்கிறேன். சூப்பரா பண்ணியிருக்கீங்க. ம். இந்த வாட்டி தளபதி ரசிகர் இல்லாம, சூர்யா ரசிகர் இல்லாம, எல்லா ரசிகர்களுக்கும் அஜித் எல்லாருடைய ஆக்டர் ரசிகர்களும் சூர்யாவோட படத்த பார்த்துட்டு, முக்கியமா வந்து காசி தியேட்டர்ல வந்து நெறைய ஆக்டர்ஸ் வந்து சீரியல் ஆக்டர்ஸ் வந்து நல்லா படம் பார்த்துருந்தாங்க. அவங்களுக்கும் நன்றி சொல்றேன். சீரியல் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே நன்றி சொல்றேன். என்னன்னா, பெரிய மூவி எல்லாருமே எதிர்பார்த்த மூவி. இது வந்து பிரம்மாண்டமா, வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்துல. அதுல வந்து நீங்க எல்லாருமே வந்து வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நல்ல ரிவ்யூ தான் குடுத்துட்டு இருக்காங்க. சில பேர் தான் பிடிக்கலன்னு சொல்றாங்க. சில பேர் பேட் வைஸ்ல பேசிட்டு இருக்காங்க. நம்மளுடைய சேனல்ல போயிட்டு நீங்க படம் பார்த்திருந்தீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க. என்னென்ன கமெண்ட் பாக்ஸ்ல எப்படி மெசேஜ் பண்றீங்கன்னா, பேட் வைஸ்ல பண்ணாதீங்க. படம் நல்லா இருக்கு, நல்லா இல்ல. தலைவா நீ வந்து பொய் சொல்ற. அ அப்படி இப்படின்னு மெசேஜ் தப்பான வேட்ல போட்டுறாதீங்க. நல்ல கமெண்ட்டா பண்ணுங்க. குட் பை. டேக் கேர். உங்களுடைய பிளாக்கி. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன்.